ஓகே, குட் ஈவினிங். நாங்கள் இன்னைக்கு எம்பியர் மானி, வால்ட் மானி தொடர்பான விடயங்கள் படிப்போம். ஓகே, சரி. கவனிங்க, உங்களோட ஆய்வுகூடத்தில் உள்ள எம்பியர் மானி ஒன்று. பெரும்பாலும் நீங்கள் பாடசாலை ஆய்வுகூடங்கள் அவதானிச்சிருப்பீங்க. ஓகே, இந்த வடிவத்தில் எம்பியர் மானி இருக்குமேனா? இந்த எம்பியர் மானியில் ரெண்டு முடிவிடங்கள் காணப்படும். ஒன்று நேர் முடிவிடம், இன்னொன்று மறை முடிவிடம். ஓகே, இது ரெண்டுக்கும் தான் நாங்கள் போயிட்டு கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த சுற்று, இந்த எம்பியர் மானிகளை வந்து நாங்கள் ஒரு சுற்றுல இணைக்கக்குள்ள இந்த இங்கே ரெண்டு துளைகள் இருக்கும். அந்த துளைகளில் நாங்கள் ஒன்று ப்ளஸ்ஸாக இருக்கும், இன்னொன்று மைனஸாக இருக்கும். அதோட இணைச்சி விட போகிறோம். அப்போ இதில் உள்ள விடயங்கள் எல்லாம் என்ன, அதை எப்படி சரிவர இணைக்கிறது, அது தொடர்பான விஷயங்களை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஒரு சரியான எம்பியர் மானி எப்படி நாங்கள் தெரிவு செய்கிறது அப்படின்ற சில விஷயங்கள் இருக்கு. ஓகே, சரி, அந்த விஷயங்கள் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அவதானிச்சு கொள்ளுங்க. சரி, இப்போ நான் ஒரு மின் சுற்று ஒன்று வரைகிறேன். அந்த மின் சுற்றில் உள்ள மின்னோட்டம் எவ்வளவுன்னு பார்ப்போம். ஓகே, உங்களுக்கு தெரியும் எம்பியர் மானிகள் வந்து ஒரு மின் சுற்றில் உள்ள மின்னோட்டத்தை அளக்கிறதுக்கு தானே எம்பியர் மானி பயன்படும். அப்போ மின்னோட்டங்கள் அளக்கிறதுக்கு எம்பியர் மானியை பயன்படுத்தி கொள்ள போகிறோம். இப்போ இந்த மின் சுற்றில் உள்ள மின்னோட்டம் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். 10 வால்ட், மேலே தடை 100 ஓம். ஓகே, எனக்கு சொல்லுங்க, இந்த சுற்றுல எவ்வளவு மின்னோட்டம் இருக்க போகுது? இந்த சுற்றுல உள்ள மின்னோட்டம் எவ்வளவு? ஓகே, பாருங்க, V7IR தொடர்பை பயன்படுத்தினா விக்கு பதிலாக 10, ஐ தெரியாது, ஆறுக்கு பதிலாக 100 போட்டீங்க. ஆகவே இந்த சுற்றுலா மின்னோட்டம் 0.1 ஏன்னா இந்த மாதிரி எளிமையான வினாக்கள் நிறைய நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போ இந்த மின்னோட்டத்தை ஒரு எம்பியர் மானியை பயன்படுத்தி எப்படி அளக்கிறது அப்படிதானே பார்க்க போகிறோம். இந்த மின்னோட்டத்தை ஒரு எம்பியர் மானியை பயன்படுத்தி எப்படி அளக்கிறது அந்த விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஓகே, கவனிங்க, எப்பவுமே ஒரு எம்பியர் மானியை நாங்கள் மின்னோட்டத்தை அளக்கிறதுக்கு பயன்படுத்தக்குள்ள இந்த சுற்றோட எம்பியர் மானியை நீங்க என்ன செஞ்சு விடணுமாக இருந்தா தொடராக இணைக்கணும். சரியா? எம்பியர் மானி எப்பவும் எப்படி இணைக்கப்படணுமாக இருந்தா தொடராக இணைக்கப்படல் வேண்டும். மின்னோட்டம் அளக்கக்குள்ள எம்பியர் மானி தொடராக இணைக்கணும். பாருங்க, அந்த 100 ஓமோட எல்லாம் தொடரா தானே இருக்கு. இப்ப மின்னோட்டம் எங்கேயுமே பிரியாது. சரி, அடுத்து ஆரம்பத்தில் கழிச்ச எம்பியர் மானிக்கு ரெண்டு முடிவிடங்கள் இருக்கு, நேர் முடிவிடம், மறை முடிவிடம். அப்ப அதையும் சரியா பார்த்து தான் இணைக்கணும். அதை எப்படி சரியா பார்க்கறதுன்னு பாருங்க. உங்களுக்கு தெரியும், இதில் காட்டப்பட்டிருக்கிறது பெட்ரியிட நேர் முடிவிடம், இங்கிட்டு உள்ளது பெட்ரியிட மறை முடிவிடம். ஏன்னா அப்ப எப்பவுமே ஒரு எம்பியர் மானிட நேர் முடிவிடம் இந்த பெட்ரியிட நேர் முடிவிடத்தோட வார மாதிரி இணைக்கணும். சரியா? எம்பியர் மானிட நேர் முடிவிடம் பெட்ரியிட நேர் முடிவிடத்தோட வார மாதிரி இணைக்கணும். அப்ப பெட்ரியிட மறை முடிவிடத்தோட பாருங்க, எம்பியர் மானிட என்ன முடிவிடம் வரணும்? மறை முடிவிடம் வரணும். அப்ப கீழே உள்ளது எம்பியர் மானிட நேர் முடிவிடம், மேல உள்ளது எம்பியர் மானிட மறை முடிவிடமாக இருக்கணும். அப்ப ஒரு எம்பியர் மானி ஒரு சுற்றுரை இணைக்கக்குள்ள இந்த ரெண்டு விஷயம் நீங்க முக்கியமா கவனத்தில் கொள்ளணும். என்ன ரெண்டு விஷயம்னா, ஒன்று அந்த சுற்றோட தொடராக இணைப்பீங்க, இன்னொன்று முடிவிடங்கள் பிளஸ் மைனஸ் எப்படி இணைக்கிறது அப்படின்ற விடயம் இருக்கு. பெட்ரியிட பிளஸோட எம்பியர் மானிட பிளஸ், பெட்ரியிட மைனஸோட எம்பியர் மானிட மைனஸ் பொருந்துற மாதிரி சரியாக இணைக்கணும். ஓகே, இன்னொரு உதாரணமாக பார்த்துட்டு வருவான்.
சரி, இப்ப பாருங்க நான் சொல்றேன் இங்க 200 வோல்ட் அழுத்தம் கொடுக்குறோம். இந்த தடை 50 ஓம் அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க. சரியா? இருக்கட்டும் அது. ஓகே, எனக்கு சொல்லுங்க, இந்த ரெட் கலர்ல மார்க் பண்ணியிருக்கனே, அது எம்பியர் மானிட நேர் முடிவிடமா மறை முடிவிடமா? சிவப்பு கலர்ல மார்க் பண்ணி. ஓகே, அடுத்த சொல்லுங்க பாப்போம், இந்த சுற்றுல எவ்வளவு மின்னோட்டம் இருக்க போகுதுன்னு சொல்லி. ஓகே, மின்னோட்டம் காண்றதுக்கு பி சமன் ஐயா. ஓகே, வீட பெருமானம் 200, ஐட பெருமானம் தெரியாது, தடை 50. ஆகவே நீங்க மின்னோட்டம் சொல்லிடுவீங்க 4 ஆம்பியர். இந்த தடை 50, 4 ஆம்பியர் என்ன? ஓகே, இப்ப பாருங்க, ஒரு முக்கியமான விஷயம் கதைக்க போறேன், பார்த்து அவதானிச்சு கொள்ளுங்க. நாங்க இங்க பயன்படுத்துறோமே எம்பியர் மானி, அந்த எம்பியர் மானி இப்ப என்ன வாசிப்பை காட்டணுமா இருந்தா 4 ஆம்பியர் அப்படின்னு காட்டணும். ஏன்னா நாங்க கல்குலேஷன் பார்ட்ல பாருங்க என்னன்னு கண்டுட்டோம், 4 ஆம்பியர்னு கண்டுட்டோம் தானே. அப்ப எம்பியர் மானி இணைச்சு பார்த்தாலும் அது என்ன வாசிப்பை தான் காட்டணுமா இருந்தா சரியா 4 ஆம்பியர்னு தான் காட்டணும். அப்படி காட்டினா தான் அது நல்ல தரமான எம்பியர் மானி. 4ன்னு இருக்கிறது 4ன்னு தானே காட்டணும். ஓகே, இப்போ சில உதாரணங்கள் பார்த்துட்டு வருவோம். சரியா? சில உதாரணங்கள் பார்த்துட்டு வருவோம். ஓகே, கவனிங்க, நான் இங்கே ஒரு எம்பியர் மானி ஒன்று இணைக்கிறேன். இந்த எம்பியர் மானிக்கு ஒரு தடை இருக்குன்னு வைப்போம். ஒரு தடை இருக்கு. நான் இப்போ சொல்றேன், இந்த எம்பியர் மானிட தடை, அந்த எம்பியர் மானிட தடை 50 ஓம். ஓகே, இந்த எம்பியர் மானிட தடை எடுத்துக்கொள்ளுங்க 50 ஓம்னு சொல்லி. இப்ப சொல்லுங்க இந்த சுற்றுல மின்னோட்டம் எவ்வளவு? இப்ப சொல்லுங்க இந்த சுற்றுல மின்னோட்டம் எவ்வளவு? ஓகே, பாருங்க, வி சமன் ஐஆர் என்ற சமன்பாடு, வழங்கப்பட்டிருக்க மொத்த அழுத்தம் 200, மின்னோட்டம் தெரியாது, தடை 100. ஆகவே இப்ப மின்னோட்டம் சொல்லிடுவீங்க 2 ஆம்பியர். ஓகே, ஆனா இங்க மேல நோட் பண்ணிக்கொள்றேன், தடை 50ஆக இருக்கக்குள்ள மின்னோட்டம் 2 ஆம்பியர். சரி, இப்ப நான் இந்த எம்பியர் மானிட தடைய வேறொரு பெருமானத்துக்கு மாத்துறேன். முதல் 50 ஓம் தானே கதைச்சேன். இப்ப நான் சொல்றேன் இந்த எம்பியர் மானிட தடை 150 ஓம் அப்படின்னு சொல்றேன். இப்ப என்ன சொல்லுங்க, இந்த சுற்றுல மின்னோட்டம் எவ்வளவுன்னு சொல்லி. எம்பியர் மானிட தடை 150 ஓமாக இருந்தா சுற்றுல உள்ள மின்னோட்டம் எவ்வளவு? ஓகே, வெரி குட். ஒரு ஆம்பியர். பாருங்க, வோல்டேஜ் 200, அதுல எந்த மாற்றமும் இல்லை. மின்னோட்டம் காண போறோம். இப்ப தடை 150ஐயும் 50ஐயும் கூட்டினா 200 தானே. அப்ப இப்ப மின்னோட்டம் சொல்லுவீங்க 1 ஆம்பியர். ஓகே, 1 ஆம்பியர் போட்டுக்கொள்றேன். அடுத்து என்ன சொல்லுங்க, இன்னொரு உதாரணம், ஒரு 3 4 உதாரணங்கள் பார்த்துட்டே போவோம் விளக்கத்துக்குள்ள. இந்த எம்பியர் மானிட தடை 950 ஓம். எம்பியர் மானிட தடை 950 ஓம்னு சொல்றேன். இப்ப என்ன சொல்லுங்க, இந்த சுற்றுல எவ்வளவு மின்னோட்டம் இருக்கும்? ஓகே, 950 ஓமாக இருந்தா இதில் உள்ள மின்னோட்டத்துக்குரிய ஆன்சர் 200 1000ஆல பிரிப்பீங்க. 200 1000ஆல பிரிச்சா 0.2 ஆம்பியர். ஓகே, இன்னொரு உதாரணம், இந்த எம்பியர் மானிட தடை இப்ப நான் சொல்றேன் 5 ஓம். எம்பியர் மானிட தடை 5 ஓம். இப்ப என்ன சொல்லுங்க, மின்னோட்டம் எவ்வளவு? எம்பியர் மானிக்குரிய தடை 5 ஓமாக இருந்தா மின்னோட்டம் எவ்வளவு? தசத்தில் ஒரு ஆன்சர் வரும். என்ன ஆன்சர் பாருங்க, 200 கீழ் 55. ஓகே,
3.63 அப்படின்னு சொல்றீங்க. 3.63 சரி. கவனிங்க, கவனிங்க பிள்ளைகள். இப்ப நாங்க முதல்ல கழிச்சோம் இங்க இந்த எம்பியர்மானி இந்த இடத்துல இல்லாட்டி, இந்த எம்பியர்மானி இந்த இடத்துல இல்லாட்டி, சரியா, இந்த சுற்றுலுள்ள மின்னோட்டம் எவ்வளவா இருக்கணும்னு பார்த்த மாதிரி இருந்தா 4 ஆம்பியரா தானே இருக்கணும். அப்ப ஒரு எம்பியர்மானியை கொண்டாந்து நீங்க இப்படி தொடரா இணைச்சாலும் அந்த எம்பியர்மானி 4 ஆம்பியர் மின்னோட்டத்தை தான் காட்டணும். அப்படி காட்டினா தானே அது நல்ல எம்பியர்மானி. சுற்றுல என்ன மின்னோட்டம் இருக்கோ அந்த மின்னோட்டத்தை சரியா காட்டணும் வேணா. இப்ப பாருங்க, நான் இங்கிட்டு ஒரு 4 ஆம்பியர் மானிகள் இணைச்சிருக்கேன். 4 ஆம்பியர் மானிகள் இருக்கு. ஒரு ஆம்பியர் மானிட தடை 5 ஓம், இன்னொன்னு 50 ஓம், இன்னொன்னு 150, இன்னொன்னு 950. உங்களைய இந்த எம்பியர் மானியில் ஒரு எம்பியர் மானியை தெரிவு செஞ்சு இந்த சுற்றுலுள்ள மின்னோட்டத்தை அலங்க அப்படின்னு சொன்னீங்களா இருந்தா இதுல எந்த எம்பியர் மானியை தெரிவு செய்வீங்க? இதுல நீங்க எந்த எம்பியர் மானியை தெரிவு செய்ய போறீங்க? அதான் உங்களுக்குரிய கேள்வி. 5 ஓமா, 50 ஓமா, 150, 950? ஓகே. நாங்க இதுல தெரிவு செய்ய வேண்டிய எம்பியர் மானி 5 ஓம் தடையுடைய எம்பியர் மானி தான் தெரிவு செய்யணும். ஏன் 5 ஓம் தடையுடைய எம்பியர் மானியை தெரிவு செய்யணுமா இருந்தா, பாருங்க, இந்த சுற்றுல உள்ள மின்னோட்டம் 4 ஆம்பியர் என்ன. அப்ப மத்த எம்பியர் மானிகளை பார்க்கக்குள்ள இது 2ன்னு காட்டுது, இந்த இங்க 1ன்னு காட்டுது, 0.2ன்னு காட்டுது. அதெல்லாம் ரொம்ப வித்தியாசம் ஏன்னா 4ஓட ஒப்பிடக்குள்ள. அப்ப 4க்கு கிட்ட உள்ள ஒரு ஆன்சரை காட்டுறது இந்த 5 ஓம் தடையுடைய எம்பியர் மானி தானே. அப்ப உங்களுக்கு உள்ளதுல சிறந்ததா நீங்க சொல்ல போறீங்க 5 ஓம் தடையுடைய எம்பியர் மானியை தான் தெரிவு செய்யணும் அப்படின்னு சொல்லணும். சரியா? ஓகே. இப்ப என்ன சொல்லுங்க, எம்பியர் மானிக்கு தடை அதிகமா இருந்தா நல்லமா, குறைவா இருந்தா நல்லமா? ஒரு எம்பியர் மானிட தடை எப்படி இருக்கணும்? நாங்க ஒரு சுற்றுல மின்னோட்டத்தை அளக்கக்குள்ள அந்த எம்பியர் மானிக்கு தடை எப்படி இருந்தா நல்ல எம்பியர் மானி? நீங்க சொன்ன விஷயங்களை வச்சுக்கொண்டு நீங்க சொல்லலாம். தடை அதிகமான எம்பியர் மானி நல்லமா, தடை குறைவான எம்பியர் மானி நல்லமா? ஓகே, தடை குறைவாக இருக்கணும். எதன தடை குறைவாக இருக்கணும். ஓகே, அப்படி தடை குறைஞ்சு, சரியா, அது போகக்கூடிய மினிமம் ஆன்சர் 0 தானே. ஒருவேளை இந்த எம்பியர் மானிட தடை 0 இருந்தா இந்த எம்பியர் மானி சரியா என்ன மின்னோட்டத்தையே வாசிக்குமான சரியா 4 ஆம்பியரினே காட்டும். அப்படி காட்டுற எம்பியர் மானிகள் தான் மிக கச்சிதமான எம்பியர் மானிகள். ஓகே. அப்ப ஒரு எம்பியர் மானிட தடை எப்பவும் எப்படி இருக்கணுமாக இருந்தா பூச்சிய தடையுடையதாக இருக்கணும். அப்படி பூச்சிய தடையுடைய எம்பியர் மானிகளை தான் நாங்க இலட்சிய எம்பியர் மானிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை பூச்சிய தடையுடைய எம்பியர் மானி உங்களுக்கு கிடைக்கலாட்டி நீங்க குறைந்த தடையுடைய சொன்னீங்கன்னா 5 ஓம் தடையுடைய எம்பியர் மானி நல்லோன்னு சொல்லி அந்த மாதிரி குறைந்த தடையுடைய எம்பியர் மானியை தெரிவு செய்து அந்த சுற்றுக்கு இணைக்கணும். ஓகேயா? இதுதான் எம்பியர் மானி தொடர்பான விஷயம். ஒரு எம்பியர் மானி சுற்றுல தொடராக இணைக்கப்படணும். அடுத்த விஷயம், பேட்டரியிட பிளஸோட எம்பியர் மானிட பிளஸ் இருக்கணும், மைனஸோட எம்பியர் மானிட மைனஸ் இருக்கணும். அடுத்தது ஒரு எம்பியர் மானி பூச்சிய தடையுடைய, அல்ல இன்னொரு விதத்தில் சொன்னாத இலட்சிய எம்பியர் மானியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது சிறந்த எம்பியர் மானி. ஓகே, சரி. கவனிங்க, சில சுற்றுக்கள் வரையில பார்த்துக்கோங்க.
ஓகே, எனக்கு இதை பார்த்து சொல்லுங்க. இந்த சுற்றுல எம்பியர்மானி தொடுக்கப்பட்டுள்ள சரியான சுற்று எதுன்னு சொல்லி. ஒரு ஒரு சுற்றும் இருக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட சுற்றும் இருக்கலாம். எம்பியர்மானி சரியாக தொடுக்கப்பட்டுள்ளது எது இனங்காட்டுது? ஓகே, மூணாவது சரிதான். மூணாவதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகே, சரி. நாலாவதும் சரிதான். நாலும் சரிதான். ஏன்னா நாலுலையும் பாருங்க சரியா தானே இணைச்சிருக்கான். பிளஸோட பிளஸ் இருக்கு, மைனஸோட மைனஸ் இருக்கு, தொடராகவும் இணைச்சிருக்காங்க. அப்ப சரியான ஆன்சர் 3, 4 ரெண்டுமே வரணும். இது ரெண்டுமே சரியா தான் இருக்கு. ஓகே, இருங்க, நாங்க எம்பியர் மானி தொடர்பான நோட்ஸ் கூட கொஞ்சம் போயிட்டு பார்த்துட்டு வருவோம். சரி, மின் சுற்றொன்றினூடான பாருங்க இந்த நோட்ஸ. மின் சுற்றொன்றினூடான மின்னோட்டத்தினை அளப்பதற்கு எம்பியர் மானி பயன்படும் என அடிப்படை விஷயம். சுற்றிலுள்ள மின்னோட்டத்தினை மிக திருத்தமாக அளப்பதற்கு இலட்சிய எம்பியர்மானிகள் பயன்படுத்த வேண்டும். பாருங்க, இலட்சிய எம்பியர்மானி 3 விஷயங்கள், 3 இடத்துல இந்த மாதிரி சொற்பதம் வரும். இலட்சிய எம்பியர்மானினா என்ன, இலட்சிய வால்ட்மானினா என்ன, அடுத்து இலட்சிய நிலைமாற்றி அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த பாடத்தில் கடைசியாக அது வரும். சரியா? ஓகே, இதுகள் தொடர்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ இலட்சிய எம்பியர்மானின்னு எதை சொல்லுவோமா இருந்தா, அந்த எம்பியர்மானியோட அகத்தடை பூச்சியமாக இருந்தா, பூச்சி அகத்தடையுடைய எம்பியர்மானிகளை தான் நாங்கள் என்னென்னு சொல்றோமாக இருந்தா, பூச்சி அகத்தடையுடைய எம்பியர்மானிகளை இலட்சிய எம்பியர்மானிகள் எனப்படும். தடை இருக்கக்கூடாது. ஓகே, மின்னோட்டத்தினை அளப்பதற்கு எம்பியர்மானிகளை பயன்படுத்தும் போது மின்னோட்டம் அளக்க வேண்டிய பகுதியில் எம்பியர்மானி தொடராக இணைக்கப்படுவதுடன் மின்கலத்தின் நேர்முனையுடன் எம்பியர்மானி நேர்முனைவு பொருந்துமாறு இணைக்கப்படல் வேண்டும். ஓகே, அது கீழே நாங்கள் இதுக்கு முதல் வரைஞ்சி பார்த்த அந்த சுற்றையும் வரைஞ்சி வச்சுக்கொள்ளுங்க. நீங்க நோட் சேர்க்கக்குள்ள இதையும் சேர்த்து வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு எம்பியர் மானி இணைக்கிறேன். இது பிளஸ்ஸா இருக்கும், இது மைனஸா இருக்கும். ஓகே, R1 R2 2 தடைகள். ஓகே, இந்த மாதிரி. ஓகே, கீழே அதுக்குரிய படம் இருக்குடா. ஓகே, சரி, இந்த படம் ஒன்று இருக்கு. சரி, ஓகே, கவனிங்க. இப்போ அடுத்து வால்ட் மானி கதைக்க போறோம். வால்ட் மானி. ஓகே, வால்ட் மானி தொடர்பாக பார்ப்போம். அதை அனுப்பிச்சு கொள்ளுங்க. இப்ப எம்பியர் மானி வந்து நாங்க எம்பியர் மானியை நாங்க தொடரா இணைச்ச மாதிரி வால்ட் மானிய சமாந்தரமா இணைக்கணும். வால்ட் மானி எதுக்கு யூஸ் ஆகுமா இருந்தா, அழுத்த வேறுபாட்டை அளப்பதற்கு, வோல்டேஜை அளப்பதற்கு வால்ட் மானி பயன்படும். இணைக்கக்குள்ள எப்படி இணைக்கணும்னா சமாந்தரமா இணைக்கணும். ஓகே, உதாரணத்துக்கு எடுப்போம். இது 100 வால்ட், இது 50 ஓம் தடை. நீங்க இந்த தடைக்கு குறுக்க உள்ள அழுத்த வேறுபாடு அளக்க போறீங்களாக இருந்தா அந்த தடையோட வால்ட்மானி சமாந்தரமாக இணைக்கப்படணும். இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்த பெட்டிட பிளஸோட வால்ட்மானிட பிளஸ் முடிவிடம் வரணும். எம்பியர் மானிக்கு வந்த மாதிரி. அப்ப இது மத்த பக்கம் மைனஸ் முடிவிடமாக இருக்கும். சரியா? வால்ட்மானி எப்பவும் இணைக்கப்படக்குள்ள சமாந்தரமா இணைக்கப்படணும். பெட்ரியிட பிளஸோட வால்ட்மானிட பிளஸ் இருக்கணும், பெட்ரியிட மைனஸோட வால்ட்மானிட மைனஸ் இருக்கிற மாதிரி நாங்கள் இணைச்சு கொள்ளணும். சரி, இப்ப கவனிங்க. சரி, பாருங்க, இந்த மாதிரி ஒரு மின் சுற்று ஒன்று இருக்கு. இந்த மின் சுற்றுக்கு நாங்கள் மொத்தமாக 100 வால்ட் அழுத்தம் வழங்கி இருக்கோம். இங்கிட்ட ஒரு நிலையான தடை இருக்கு 50 ஓம்.
இங்கிட்டு உள்ளது ஒரு மாறும் தடை. சரிதானே? இப்ப நான் சொல்றேன், நீங்க அளக்கணும். இந்த 50 ஓம் தடைக்கு குறுக்க உள்ள அழுத்தத்தை தான் அளக்க போறீங்க. 50 ஓம் தடைக்கு குறுக்க உள்ள அழுத்தத்தை நீங்க அளக்க போறீங்க. சரியா? ஓகே, நான் இங்கிட்டு உள்ள மாறும் தடையை மாற்றிக் கொள்றேன். இங்கிட்டு உள்ளது ஒரு நிலையான தடையாகவே போட்டுக்கொள்வோம். சரியா? அங்கிட்டு உள்ள தடையில பெருமானம் ஓகே 25 ஓம். சரியா? 25 ஓம். இப்ப எனக்கு கணிச்சு சொல்லுங்க பாப்போம் குயிக்கா. இந்த 50 ஓம் தடைக்கு குறுக்க உள்ள அழுத்த வேறுபாடு எவ்வளவு? 50 ஓம் தடைக்கு குறுக்க உள்ள அழுத்த வேறுபாடு எவ்வளவு? அது கணிக்கிற முறை ஏற்கனவே நாங்க பார்த்திருந்தோம். திரும்ப ஒருக்கா சொல்றேன் பாருங்க. மொத்தமா இருக்கிற தடை 50 பிளஸ் 25. நீங்க அழுத்த வேறுபாடு காரணம் எதுக்கு குறுக்க உள்ளதா இருந்தா 50க்கு குறுக்க உள்ளது. எவ்வளவு மொத்த அழுத்தம் வழங்குறீங்களா இருந்தா 100. ஓகே, அப்ப மேல 50, கீழே 75, அதை 100 பெருக்கலாம். 25 சுருக்க 2 3 வரும். அப்ப ஆன்சர் 200 கீழ் 3. அப்ப 200 3 பிரிச்சா இங்க உள்ள அழுத்த வேறுபாடு சொல்லுவீங்க 66.67 வோல்ட். அப்படித்தானே அழுத்த வேறுபாடு வரணும். சரிதானே? அப்ப ஒரு வால்ட்மானியை கொண்டாந்து நீங்க அங்கன தொடுத்தாலும் அந்த வால்ட்மானி இதே அழுத்தத்தை தான் காட்டணும். என்ன அழுத்தத்தை யாருன்னா 66.67 அப்படின்ற ஒரு அழுத்தத்தை தானே காட்டணும். பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லு. என்ன நடக்குதுன்றத பாருங்க. இந்த நான் ஒரு வால்ட்மானியை கொண்டாந்து இப்படி இணைச்சிட்டேன். ஓகே, வால்ட்மானியை கொண்டாந்து இணைச்சிட்டேன். இப்ப அந்த வால்ட்மானிக்கு ஒரு தடை இருக்கு. அந்த வால்ட்மானிய தடை நான் 50ன்னு எடுத்துக்கொள்றேன். அந்த வால்ட்மானிய தடை 50ன்னு எடுத்துக்கொள்ளும். ஏதோ ஒரு தடை இருக்கு, அது 50ன்னு எடுங்க. சரி, என்ன சொல்லுங்க. இந்த 50 50 இது ரெண்டு சமாந்தரமா இருக்கு தானே. இந்த 50ம் இந்த 50ம் என்ன விலையுள்? 50க்கும் 50க்கும் விலையுள் என்ன? ஐம்பதுக்கும் 50க்கும் விலையுள் என்ன? சும்மா அந்த வால்ட்மானி ஒரு தடையா நீங்க யோசிச்சு கொள்ளலாம். வால்ட்மானி ஒரு தடையா நீங்க யோசிச்சா பாருங்க. இப்ப அந்த சுற்று இப்படிதான் இருக்கு. ஓகே, அப்ப இதுவும் மேலையும் 50 கீழையும் 50, இது 25. அப்ப நீங்க 50க்கும் 50க்கும் விலையும் சொல்லிடுவீங்க. 25 ஓம்னு சொல்லிடுவீங்க தானே. அப்ப இங்கிட்ட ஒரு 25. இப்ப எனக்கு சொல்லுங்க. இப்ப எனக்கு சொல்லுங்க. இங்க 100 வோல்ட் அழுத்தம் கொடுக்குறோம். ஏன்னா இங்க எவ்வளவு அழுத்தம் இருக்கணும் இப்ப சொல்லுங்க. இந்த படத்தை பார்த்து சொல்லுங்க எவ்வளவு அழுத்தமா இதுல இருக்க போகுது. ஓகே, சமனா பிரிய அழுத்தம் சமனா பிரிய எங்களுக்கு 50 வோல்ட் அழுத்தம் இருக்கும். ஏன்னா 50 வோல்ட் அழுத்தம் இருக்கு. அப்ப நான் அதை வேறையா நோட் பண்ணிக்கொள்றேன் பாருங்க. நான் பயன்படுத்தின வால்ட்மானிட தடை 50 ஓம். 50 ஓம் தடையுடைய வால்ட்மானியை நீங்க பயன்படுத்தினா அது உங்களுக்கு காட்ட போற வாசிப்பு 50 வோல்ட் அப்படின்னு ஒரு ஆன்சரை காட்டும். ஓகே, நான் இப்ப இதுல சின்ன சேஞ்ச் ஒண்ணு பண்றேன். இந்த வால்ட்மானி இந்த மேல இருக்க வால்ட்மானியோட தடையில சின்ன ஒரு மாற்றம் நான் பயன்படுத்துறேன். இப்ப 150 ஓம் தடையுடைய வால்ட்மானி. ஓகே, 150 ஓம் தடையுடைய வால்ட்மானி இந்த இதுல இங்கிட்ட மாத்தி கொள்ற. இது 150 ஓம். இப்ப சொல்லுங்க 150க்கும் 50க்கும் விலையுள் எவ்வளவு? 150க்கும் 50க்கும் இரண்டு சமாந்தரம் தானே. அதுக்கு விலையுள் சொல்லுங்க. ஓகே, ஐ திங்க் 150க்கும் 50க்கும் விலையுள் நீங்க கண்டா
37.5 வரும். 37.5. இங்கிட்டு உள்ளது 25. இது 100 வாட். சரியா? இப்ப நான் பார்க்க போறேன் இந்த 37.5 ஓமுக்கு குறுக்க எவ்வளவு அழுத்தம் போயிருக்கு அப்படின்னு காண போறேன். 37.5 குறுக்க எவ்வளவு அழுத்தம் V1 காண போறேன். அப்ப அதுக்கு என்ன செய்ய போறீங்களா இருந்தா இது ரெண்டையும் கூட்ட போறீங்க. 25 37.5 கூட்டினா 62.5. அதன் மேல் 37.5 தர 100. எங்க குயிக்கா இதை பெருக்கி எனக்கு ஆன்சர் சொல்லுங்க கால்குலேட்டர்ல. என்ன ஆன்சர் வருது? ஓகே, பாருங்க. 150 ஓம் தடையுடைய வால்ட் மானியை பயன்படுத்தினா அது காட்ட போற வாசிப்பு 60 வாட். இன்னொரு சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். அடுத்த சேஞ்ச் என்னன்னா இந்த வால்ட் மானிய தடை 150 தானே இருந்துச்சு. அதை நான் மாத்துறேன் இப்ப உங்களுக்கு 500 ஓம். வால்ட் மானிய தடை 500 ஓம்னு மாத்திக்கொள்ளும். மாத்தி செய்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. பாருங்க, நான் இந்த இடத்துல இப்ப இந்த தடையை அழிச்சிட்டு அந்த இடத்துக்கு போட போறேன் 500. ஓகே, இப்ப என்ன செய்வீங்கன்னா 500க்கும் 50க்கும் விலையுள் காணுவீங்கன்னா. ஓகே, 500க்கும் 50க்கும் விலையுள் கண்டா அதுக்குரிய ஆன்சர் வரும் 500 கீழ் 11 அப்படின்னு வரும். எங்க குயிக்கா பிரிச்சு சொல்லுங்க. 500 11 பிரிச்சா என்ன ஆன்சர்? 500 11 பிரிக்க என்ன ஆன்சர் வருது? ஓகே, 45 தசம் அப்படி ஒரு ஆன்சர் வரும். ஏன்னா 45 தசம். ஓகே, 45.45. நான் அதை என்னவா 45.5ன்னு போட்டோனே. இப்ப பாருங்க, இப்ப இங்க உள்ள அழுத்த வேறுபாடு காண போறேன். இந்த இங்க உள்ள அழுத்த வேறுபாடு என்னன்னு காண போறேன். அப்ப அதுக்கு மொத்த தடை 25 45.5 கூட்டின ஆன்சர் 50 75.5. அப்ப 75.5 மேல் 45.5 தர 100. எங்க இதை குயிக்கா சுருக்கி சொல்லுங்க எனக்கு. இதை சுருக்கினா இப்ப என்ன ஆன்சர்? இதை சுருக்க என்ன ஆன்சர் வருது? சரி, அது 75 தசம் இல்ல, அது 70.5 கீழே உள்ளது. 70.5. அப்ப அதை உண்மையுமே சுருக்குனா 64 வாட்னு வருது. ஓகே, 500 ஓம் தடையுடைய எம்பியர் மானியை பயன்படுத்தினா 64ன்னு வருது. இப்ப இதுக்குரிய சமரி அவதானிச்சு கொள்ளுங்க. என்ன சமரின்ற பாருங்க. நாங்க முதல்ல பார்த்தோம், இதுல 25 ஓம் இருந்துச்சு, இங்க 50 ஓம் இருந்துச்சு. அப்ப இது குறுக்க உள்ள அழுத்த வேறுபாடு 66.67 காட்டி இருக்கணும். அப்ப இப்ப வெவ்வேறு வால்ட் மானிகள் இணைச்சிருக்கேன். 50 ஓம் வால்ட் மானி இணைக்கக்குள்ள 50 வால்ட்னு காட்டுது. 150 ஓம் வால்ட் மானி இணைக்கக்குள்ள 60 வால்ட்னு காட்டுது. 500 ஓம் தடையுடைய வால்ட் மானி இணைக்கக்குள்ள 64ன்னு காட்டுது. என்ன சொல்லுங்க, எந்த வால்ட் மானி நீங்க தெரிவு செய்ய போறீங்க? அழுத்த வேறுபாடு அளக்கிறதுக்கு இந்த 3ல எதை தெரிவு செய்ய போறீங்க? ஓகே, 500 ஓமை தான் தெரிவு செய்யணும். ஏன்னா உண்மையிலே அது காட்டி இருக்க வேண்டியது 66.67 தானே. அப்ப அது கிட்ட உள்ள ஒரு ஆன்சரை கொடுக்கிறது 64 தானே. மத்தெல்லாம் ரொம்ப சின்னதா டிஃபரண்ட் கூட தானே.
அப்ப வால்ட்மானிகள் எப்பவும் தெரிவு செய்யக்குள்ள எம்பியர் மானிக்கு ஆப்போசிட்டா யோசிக்கணும். எம்பியர் மானினா தடை குறைவா இருக்கணும், வால்ட்மானினா தடை அதிகமாக இருக்கணும். நீங்க தெரிவு செய்ய போறது உயர் தடையுடைய வால்ட்மானி. அந்த உயர் தடையுடைய வால்ட்மானியை தான் நாங்க என்னன்னு சொல்லுவோமாக இருந்தா இலட்சிய வால்ட்மானி. ஓகே, உயர் தடைன்னு சொல்லலாம் அல்லது முடிவிலி தடையுடைய வால்ட்மானிகள். அதை நாங்க இலட்சிய வால்ட்மானிகள் அப்படின்னு சொல்ல போறோம். சரியா? ஓகே, அப்ப இந்த வால்ட்மான் விஷயத்தோட இருக்கட்டும். அப்படியே ஒரு